ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம நிலா ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. கிளைண்ட்டு வர நேரம் ஆயிடுச்சு, இன்னுமே சோழன் லேப்டாப்பை கொண்டு வரவே இல்லை, அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ராகவ் இங்கே வராங்க. என்ன நிலா, லேப்டாப் கிடைச்சதா? இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது, கிளைண்ட் வந்துடுவாங்க. அவங்க வந்து அவங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு நின்னேன். இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு அவமானத்தை நீங்கள் தேடி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இந்த ஆஃபீஸை விட்டே நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ராகவ் பயங்கரமாக கடுப்பாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது, பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. என்ன ராகவ், திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படின்னா, இந்த வேலையை ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன், சடான்னு நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி ராகவ்? கொஞ்சம் யோசித்து பேசுங்க. நான் எல்லா டிசைன்ஸுமே நைட்டு பகலாக கண் விழிச்சு ரொம்பவே எஃபோர்ட் போட்டு தான் நான் அந்த டிசைன்ஸ் எல்லாமே பண்ணேன். ராகவ் ப்ளீஸ் ராகவ், ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளோ நேரம் நீலா டைம் கொடுக்க முடியும்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சே, உங்களெல்லாம் நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர், அதாவது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை உங்ககிட்ட கொடுத்தது என்னுடைய தப்பு தான், என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கவும், நிலாவை திட்டிக்கிட்டு இருக்கவும், நிலா இங்கே அழுதுகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம சோழன் கரெக்டான டைமுக்கு வராங்க. நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நிலா அழுதுகிட்டே திரும்பி பார்க்குறாங்க. சோழன் கையில் லேப்டாப் பேக் இருக்குது. அதை பார்த்ததுமே இங்கே நிலாவுக்கு உயிர் அப்போ தான் வருது. இப்போது இங்கே ரொம்பவே வேகமாக ஓடி வந்து, சோழன் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவோம். நிலா, அதெல்லாம் நாம் அப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் போயிட்டு உங்களோட ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணி காட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே ரொம்ப அவசரமாக ராகவ் கிட்டே வந்து, ராகவ் லேப்டாப் வந்துருச்சு, இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நான் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே கிளைண்ட்டுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம ராகவுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளைண்ட் எல்லாருமே வந்துடுறாங்க, மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது நம்ம ராகவ் வந்து அந்த கிளைண்ட் முன்னாடி நிலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்கக்கிட்ட தான் நான் இந்த ப்ராஜெக்டை கொடுத்தேன், இவங்க நல்லா பண்ணியிருக்காங்களான்னு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் கிளைண்ட் முன்னாடி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம நிலாவுமே அதை வந்து எல்லாருக்கிட்டையுமே அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கிளைண்ட்டுக்குமே அந்த டிசைன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நிலாவுக்கு பயங்கர ஹாப்பி, ராகவுக்குமே அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாகவுமே இருக்குது. சூப்பராக இருக்குது, இது நாங்கள் ஓகே பண்ணிடுறோம் இந்த டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருது. இப்போது ராகவ் வந்து நிலா கிட்ட பேச வராங்க. உடனே நிலா ராகவை கண்டுக்காமல் நம்ம சோழனை பார்க்கறதுக்காக தான் வெளியே ஓடி வராங்க. இப்போது நம்ம சோழன் வந்து காருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிலா சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களா அதை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின யோசனை தான். இப்போ நிலா வந்ததும் வராதுமா நம்ம சோழனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சோழனுக்கு பயங்கர சந்தோஷம், என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. உடனே நம்ம நிலா கிட்ட, என்ன நிலா என்னாச்சு, நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிங்களா, அதெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பண்ணிட்டாங்க சோழன், பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். உண்மையாகவே இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருக்கிறப்போ நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, எனக்கு ரொம்ப இப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் உடனே வேலைக்கு வந்துடுறாங்க. சாரி சோழன், என்னுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, அதான். அது மட்டும் இல்லாமல் ராகவ் கிட்ட, என்னுடைய பாஸ் கிட்ட நான் எவ்வளோ திட்டு வாங்கினேன்னு தெரியுங்களா, எப்படியோ கரெக்டான டைமுக்கு நீங்கள் லேப்டாப் கொண்டு வந்ததுனால தான் நான் இப்போது எல்லார் முன்னாடியுமே தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேப்டாப் கொண்டு வராமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், என்னுடைய நிலமை என்னால் சத்தியமாக யோசித்து கூட பார்க்க முடியல, வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நிலைமைக்கு ஆளாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே மூச்சு வாங்க பேசுகிறாங்க. சோழன் இருந்துட்டு, நிலா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க? ஆமாம் ராகவ், பாஸ் ரொம்பவே என்னை திட்டாரு. ஓ, உங்களை திட்டாங்களா? நான் விடவே மாட்டேன் அவங்கள போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுறேன் இருங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, வேண்டாம் சோழன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எப்படியோ நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக இன்றைக்கி ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியாச்சு, அதோட முடிஞ்சிச்சு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, சரிங்க சோழன், நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு சவாரி இருந்தாச்சு, இல்லை வேலை ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள், ஈவினிங் நம்ம வீட்டில் மீட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்கள் கூட நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சோழனுக்கு அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது, வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சோழன். இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனே அவங்க
அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஏன்னா நிலா வந்து சடான்னு ஹக் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அப்படி எப்போவுமே நடந்தது கிடையாது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. சரிங்க நிலா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாங்க. சோழன் கார் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. கார் ஓட்டிக்கிட்டே போகிறப்போ நம்ம நிலா வந்து ஹக் பண்ணது தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ எப்படி எப்படியோ இருக்கே, சே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்கல. வாவ், செம்ம ஒரு ஃபீலிங்ப்பா. நிலா எப்போவுமே என் கூடவே இருக்கணும் நிலா நீங்கள் கடைசி வரைக்கும். ஆனால் என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களை பிரிஞ்சு நான் எப்படி தான் இருக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிக்கிட்டே இங்கே நம்ம சோழன் வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே போகவும் அவங்க ஓனர் வந்து நம்ம சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன சோழா, சவாரியெல்லாம் முடிச்சாச்சா? ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு சவாரிக்கு போயிட்டு. வா சோழா, ஒரு சவாரி உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா அண்ணே, எனக்கு இப்போ சவாரி போகிறதுக்கு பிடிக்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா, அவன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா சவாரிக்கு போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா சோழா இதெல்லாம்? ஆமாண்ணே, நான் இப்போவே வீட்டுக்கு போகணும். வீட்டில் ஒரு சின்ன வேலை இருக்குண்ணே. கண்டிப்பாக சவாரிக்கெல்லாம் என்னால் வர முடியாது, மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க ஓனர் இருந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே கட் பண்ணிட்டான். இந்த சோழனே இப்படி தான், எதுக்காக தான் அவன் இப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஓனருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் ரொம்பவே வேகமாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே நடேசன் மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே, அதாவது நம்ம சேரனாக இருக்கட்டும் பாண்டியன், அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டுருப்பாங்க. பல்லவனுமே காலேஜுக்கு போயிட்டுருப்பாங்க. நம்ம நடேசன் மட்டும்தான் வீட்டில் கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சோழன் காரை நிப்பாட்டிட்டு வந்து பயங்கர சந்தோஷமாக இங்கே நடேசன் பக்கத்தில் உட்காடுறாங்க. உடனே இங்கே நடேசன் இருந்துட்டு, என்ன உனக்கு எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வேலை இருக்குது, ஆனால் நான் தான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலையை வச்சுக்கிட்டே போகலையா? எதுக்காக நீ இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கூட பேசுகிறதுக்காகவே நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன்கிட்ட நம்ம சோழன் பயங்கர சந்தோஷமாக சொல்லவும், என்ன அப்படி என்ன என்கிட்ட பேசணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடேசன். அது வந்து அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன்கிட்ட நடேசன் கேட்கவும், அது வந்து நிலா என்னை கட்டி பிடிச்சா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நடேசனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பகல் கனவு கண்டியா? பகல் கனவாலாம் இல்லை, உண்மையாகவே நிஜமான கனவு தான், நிஜத்துலேயே நடந்தது தான். நிலா ஓடி வந்து என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னலாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? கண்டிப்பாக அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்ன என்கிட்ட போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, உங்கள் மேலே சத்தியமாக, இங்கே பார் ஏற்கனவே எனக்கு தலைலாம் வலிக்குது, என் மேலே சத்தியம் வச்சு என் தலை ரெண்டாக பொழந்துரு போகுது, நீ பொய் சொல்லணுன்னு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு சொல்கிறாங்க. உண்மையாகவே நான் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி நீலா முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு லேப்டாப் கொண்டு போனாங்களா, ஆனால் லேப்டாப்பை ஆட்டோலேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு லேப்டாப் இப்போ உடனே வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃபீஸ்லேயுமே அவங்க பாஸு நிலாவை நிறைய திட்டாங்க போல். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி ஒரு வழியாக லேப்டாப்பை கொண்டு போயிட்டு நிலா முன்னாடி கொடுத்துட்டேன். நிலாவும் கரெக்டான டைமுக்கு கிளைண்ட்டுக்கிட்ட அந்த ப்ராஜெக்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு சின்னதாக நன்றி சொல்லுவாங்க தான் நினச்சேன். அதை கூட நான் எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீலா ப்ராஜெக்ட் மீட்டிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓடோடி வராங்க. என்ன இவ்வளோ மூச்சு வாங்க ஓடி வராங்க, கீழே எது விழுந்துட போகிறாங்கன்னு சொல்லி கூட நான் யோசித்தேன். ஆனால் ஓடி வந்து என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இதை என்னாலே நம்ப முடியல. கனவா நெனவான்னு கூட தெரியாமல் நான் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நடேசனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா? ஆமாங்க, நான் சொல்கிறது உண்மை தான். அவங்க நிலா வந்து என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சதும் எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நடேசன் இருந்துட்டு, அதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட ஏதாவது பிட்டை போட்டு அவளோட மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. அவள் தான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் போயிருக்காளே, எப்படி அதெல்லாம் நீ கேன்சல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசனுக்கு கேட்கவும், உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, அதான் நான் ஏற்கனவே ஒரு பிட்டு போட்டு வச்சுருக்கேன்ல, அதை வச்சு எப்படியாவது நிலாவை என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். வர லவ்வர்ஸ் டேக்குள்ளே கண்டிப்பாக நிலா அவ்வளோ மனசில் உள்ள காதலை என்கிட்ட சொல்லிடுவா. அவளாக சொல்லுவா. கண்டிப்பாக அதை எல்லாருமே, அதாவது நீங்கள் எல்லாருமே பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் ரொம்பவே கெத்தாக சொல்கிறாங்க.
இங்க நடேசனுமே இங்க பாரு சோலா, நீயும் நிலாவும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய ஆசையுமே. சீக்கிரமாகவே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடணும். கண்டிப்பாக நிலாவோட மனசுக்குள்ளே நீ ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அவள் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசை எதுவுமே அவள் உன்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறது கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவள் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே அவள் வெளிக்கொண்டு வருவா. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் கண்ட பொண்ணுங்க கூட பேசி ஏடா கூடமான வேலையை செஞ்சு நிலா மனசில் நீ கெட்ட பேரை எடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக எப்படியாவது நிலாவை என் வழிக்கு கொண்டு வருவேன். அவகிட்ட அதாவது போய் கெஞ்சிக்கிட்டு என்னை லவ் பண்ணு நிலா, என்னை விட்டு போகாதன்னு சொன்னால் அவள் இன்னும் அதிகமாக தான் பண்ணுறா. அதான் நான் கோர்ட்டில் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுலேருந்தே அவள் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. கண்டிப்பாக அவள் மனசுக்குள்ளே இருக்கிற லவ்வை என்கிட்ட சொல்ல தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம சேரனுமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. இங்கே நடேசனும் நம்ம சோழனும் உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்க்குறாங்க. நம்ம சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சேரன் ஏன்னா நம்ம நடேசன்கிட்ட பல்லவனும் சரி சோழனும் சரி பாண்டியன் கூட 3 பேருமே அவ்வளவா நம்ம நடேசன்கிட்ட பேசுறது கிடையாது. ஏன்னா நடேசன் ஒரு கொலைகாரன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு எந்த நல்லதுமே செய்ய மாட்டார், கெட்டவன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நடேசன் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிலாவுக்கும் சேரனுக்கும் மட்டும்தான் தெரியும். எவ்வளோ பெரிய நல்ல மனசு உடையவர் அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக இங்கே பல்லவன் விஷயம் நம்ம சோழனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் நடேசனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டே சோலா என்னடா அதிசயமாக இருக்குது, அப்பா கூட பக்கத்தில் கட்டிலில் உட்காந்து ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நான் எப்போவுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏன் நான் பேசக்கூடாதா? நீலா தானே சொல்லியிருக்கு வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஒரு மாதிரி நடத்தணும், மரியாதை கொடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு, அதான் அப்பா கிட்ட சும்மா 4 வார்த்தை பேசணும்னு தோணுச்சு, பேசக்கூடாதானே அப்படின்னு சொல்லவும், டேய் நான் எதுக்காகடா அப்படி சொல்ல போகிறேன், நீயும் அப்பாவும் நல்லபடியாக உட்காந்து பேசிக்கிட்டீங்க, க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம இது நடேசன் இருந்துட்டு, சேரா எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுக்குறியா? இதோப்பா இதோ கொஞ்ச நேரத்தில் நான் டீ போட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சேரன் டீ போடுறதுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளவே இங்கே நம்ம நீலா, அதுக்கப்புறம் நம்ம பல்லவன், பாண்டி இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, நீலா ஏதோ ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னேன், முக்கியமான வேலைன்னு சொன்னேன், அது முடிஞ்சிச்சாப்பா? நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நீலா இருந்துட்டு, அண்ணே அதை ஏன்னா கேட்குறீங்க, நான் என்னென்னமோ நடந்துச்சுண்ணே, ஆஃபீஸ்க்கு போனேன், ஆனால் லேப்டாப் அதில் தான் என் மொத்த ஒர்க்குமே இருந்தது, என் மொத்த டிசைன்ஸுமே அதில் தான் நான் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட்டோலே மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பதட்டமாக இருந்துச்சு. ராகவ் கிட்ட, அதான் என் பாஸ் கிட்ட சொன்னேன். பாஸு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலண்ணே. அதுக்கப்புறம் சோழன் கிட்ட தான் நான் இந்த விஷயமா பேசினேன். சோழன் ரொம்பவே அங்கே இங்கேன்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டு எனக்காக லேப்டாப்பை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுவும் கரெக்டான டைமுக்கு கொடுத்தாரு. நானும் கிளைண்ட் கிட்ட என்னுடைய ப்ரெசன்டேஷன் எல்லாமே அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுண்ணே. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிசைன்ஸ் அவங்க ஓகேவும் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சோழன் மட்டும் கரெக்டான டைமுக்கு லேப்டாப்பை கொண்டு வரலாம் அப்படின்னா ஆஃபீஸில் எல்லார் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நின்றுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாஸ் கிட்ட பயங்கரமாக கேள்வி வாங்கிக்கிட்டு இருந்திருக்கணும். ஏன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமாக வாங்கிட்டேன். லேப்டாப் கொண்டு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும், கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படியோ நல்லபடியாக எல்லாமே நடந்தது. எல்லாமே சோழனால் தான். சோழன் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸ்லேயே நான் வேலை பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டி இருந்துட்டு, என்னடா ஏதோ உருப்படியான ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சுருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா சிரிக்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, டேய் நான் என்ன வேலை செஞ்சாலும் அது உருப்படியான வேலை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ பண்ணுற உருப்படியான வேலையை தான் நாங்கள் தினம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். பொண்ணுங்கக்கிட்ட மொக்க போகிறது, பொண்ணுங்களை பார்த்தாவே வலியறது இதானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் இருந்துட்டு, டேய் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கடா, உன் சண்டைக்கு நான் எதுக்காச்சும் வந்தேனா? எதுக்காக தேவையில்லாமல் என்ன எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை பார்த்து வலிகிறேன் அப்படிலாம் கிடையாதுடா. பொண்ணுங்களை பார்த்தா பேசணும்னு தோணுது, அவங்க கூட கடலை போடணும், ஜாலியாக பேசணும்னு தோணுது. அவங்கள தப்பான பார்வையில் நான் பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உன்னுடைய பார்வை எப்படியாப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு
2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி அப்படியே சண்டையில் கை கலப்பில் போய் முடியுது. 2 பேரும் கீழே உளுந்து புரண்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நிலா இருந்துட்டு போதும் நிறுத்துங்க, எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பள்ளம் இருந்துட்டு போச்சு, அண்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க, சோழ அண்ணனுக்கு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து இவங்க சண்டையை நிறுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவாங்க, இல்லைன்னா ஏதாவது தட்டை எடுத்துகிட்டு வந்து டம் டம்னு மோள மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களோட சண்டையை வந்து விலக்கி விட பார்ப்பாங்க. இந்த டைம் வந்து எங்கள் பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது, எடுத்து சோழன் மண்டை போடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் இங்கே பலான் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாண்டியனுமே பயந்துக்கிட்டு போயிட்டு மூலையில் போய் ஒட்டிக்கிறாங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க என்னங்க இப்படி தலைமலை போட்டு அடிக்கிறீங்க, ஒரு வேளை நான் செத்து போயிருந்தா என்னங்க பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வாழா வெட்டியாக ஆயிருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அட போதும் நிறுத்துங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் நான் உங்களை அடிக்கவே இல்லை, சும்மா சீன் கிரியேட் பண்ணாதீங்க. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கவனிக்கவே மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை தான். சாதாரணமாக நல்லபடியாக பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க, எப்படி சண்டை போடுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அவன் என்னை பற்றி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தான், அதெல்லாம் தப்பு தானே, நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டி பேசுனதில் எந்த தப்புமே இல்லை, நீங்கள் எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் வலிஞ்சு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது உண்மை தானே, உண்மையை தான் பாண்டி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க போங்கங்க, நான் கோச்சிக்கிட்டேன். சரி கோச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லவும், என்னங்க நீங்கள் நான் கோச்சிக்கிட்டா நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்களா, வேற என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாரு சோலா, அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்காதீங்கடா, எத்தனை டைம் தான் இப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரி எல்லாம் உட்காருங்க, நான் டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட டீயை வடிகட்டி இங்கே நம்ம நடேசனுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழன்கிட்ட நிலா மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க, ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் ஆஃபீஸ்லேயும் எத்தனை டைம் எனக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க, இங்கேயும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் என்ன அவ்வளோ பெரிய சாதனையாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாண்டி இருந்துட்டு, ஆமாங்க இவன் என்ன அவ்வளோ பெரிய சாதனையாக செஞ்சுட்டான், ஏதோ லேப்டாப்பை ஆட்டோவில் இருந்தது, அதை கொண்டு போயிட்டு அதாவது அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தான், அவ்வளோதானே, அதுக்காக எதுக்காக இவங்கனை தலையை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, ஓவராக சீன் போடுவாங்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, அப்படி இல்லை பாண்டி, உண்மையாகவே இவர் எனக்கு கரெக்டான டைமுக்கு அந்த லேப்டாப்பை கொண்டு வரல அப்படின்னா என்ன நடந்திருக்குமோ தெரியல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்க கூட என்னால் முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழனுக்கு ஒரே கெத்தாக இருக்குது, அப்படியே ஷர்ட் காலெல்லாம் தூக்கி விட்டு, பாத்தியா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீன் போடுறாங்க. உடனே இங்கே நம்ம பல்லவன் வந்துட்டு, அண்ணே வேற லெவல்ண்ணே, ஆமாண்ணே, எனக்கு என்னமோ அண்ணி மனசில் நீ இடம் பிடிச்சிட்டண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம நிலா வைக்கப்படுறாங்க, எதுவுமே திட்டக்கூட செய்கிறதில்ல, சிரிக்கவும் செய்கிறாங்க. உடனே இதை எல்லாத்தையுமே நம்ம சோழனுமே கவனிக்கிறாங்க. டே பல்லவா, நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, அப்போது நிலா என்னை புருஷனாக ஏற்றுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இனச்சோழன் சந்து கேப்பில் சிந்து பாயிற மாதிரி நீங்கள் என்னென்னா ஏதோ புருஷனாக ஏற்றுக்கிட்டா அது இதுன்னு சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அடுத்த இயரிங்க்கு உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது, நீங்கள் தானே உங்கள் வாயாலேயே எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, உங்களோட ஆசையை எதுக்காக கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் ஏதோ என்னுடைய ஆசைன்ற மாதிரி சொல்கிறீங்க, உங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அன்றைக்கே அப்படி சொன்னேன், மற்றபடி என்னுடைய ஆசையெல்லாம் அது கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா நிலா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், எனக்காக அந்த விஷயத்த செய்வியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, சோழன் முன்னாடியெல்லாம் நிறைய பொண்ணுங்கக்கிட்ட பேச தான் செய்வான், ஆனால் எந்த பொண்ணுங்களையுமே ஏமாற்ற மாட்டான், அவனுக்கு அப்போத்துலேருந்தே பழகிருச்சுப்பா, அது மட்டும் இல்லாமல் நீ அவனை புருஷனாக ஏற்றுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அவன் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கான்ப்பா, உனக்காக அவன் நிறைய விஷயத்த அவன் மாற்றிக்கிட்டு இருந்திருக்கிறான்ப்பா. இங்கே பாருப்பா, எனக்காக இல்லை உனக்காகவும் சொல்கிறேன்ப்பா, கண்டிப்பாக சோழன் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பான், உனக்கு ஏற்ற ஜோடின்னு கூட சொல்லுவேன், என்ன ஒன்று உன்ன அளவுக்கெல்லாம் வரமாட்டான், திறமையிலும் சரி
பக்குவத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி என்ன ஒன்று அவன் உன் கூட இருந்தாதான்ப்பா நல்ல ஒரு மனுஷனாக இருக்க முடியும். தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு போயிடாதப்பா. கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் எதுவும் விவாகரத்தெல்லாம் வேண்டாப்பா. நீ சோழனை ஏற்றுக்கோப்பா ப்ளீஸ்ப்பா. அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்லவனுமே ஆமாம் நீங்களும் இப்போ சோழ அண்ணனும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு டே பல்லவா இதெல்லாம் நீ பேசுகிற வயசு இல்லைடா. அண்ணே எனக்கும் கல்யாண வயசாயிடுச்சுண்ணே. நான் எல்லாமே பேசலாண்ணே. அதெல்லாம் எதுவும் நீங்கள் சொல்லாதீங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி. நீங்கள் இங்கேருந்து போகவே கூடாது. அண்ணனுக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அண்ணி. எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ணி. எனக்காக நீங்கள் தான் அண்ணி எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவான்னு சொல்லிட்டு எல்லாமாவும் நீங்கள் தான் இருக்கீங்க. என் அம்மா வந்தாங்க, ஒரு நாள் என் கூட இருந்தாங்க, மறுநாள் போயிட்டாங்க. பெற்றவங்களுக்கு கூட என் மேலே அந்த அளவுக்கு பாசம் கிடையாது அண்ணி. நான் நல்லா இருக்கணும், நான் நல்ல வழியில் போகணும் அப்படின்றது எல்லாமே உங்களோட ஆசை கனவு. நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றது கூட உங்களோட மனசில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி. என்னோட நல்லதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. இந்த வீட்டுக்காக நீங்கள் எவ்வளவோ விஷயத்த செஞ்சுருக்கீங்க. ஊரில் உள்ள அத்தனை பேருமே இந்த வீட்டை எப்படியெல்லாம் பேசுவாங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் அண்ணி. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டையே மாற்றினது, இந்த வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இத்தனை நாள் இங்கே இருந்து எங்கள் சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வர வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்தோஷம் நிம்மதின்னு எல்லாமே உங்கள் கூடவே வந்துடும் அண்ணி. நாங்கள் யாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. உங்களால் தான் இந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ப்ளீஸ் அண்ணி இந்த வீட்டை விட்டு போகாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டே பல்லவா நீ கவலைப்படாதடா. நான் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலடா. நான் டைரெக்டாகவே எல்லார் முன்னாடியுமே ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் முக்கியமாக சோழன் வானத்திலே பறக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் இருந்துட்டு என்னங்க என்னங்க அப்படி ஒரு முக்கியமான விஷயம் இப்போவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இனிமேல் பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, அதாவது வலியக்கூடாது. எந்த பொண்ணை பார்த்தாலும் நீங்கள் தங்கச்சியை தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்போது வருங்காலத்தில் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படிங்க? நான் எல்லா பொண்ணுங்களுமே தங்கச்சியாக நினச்சிட்டா எனக்கு அப்போ தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னங்க பேசுகிறீங்க? நீங்களும் என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்களா? அப்புறம் நான் எல்லா பொண்ணுமே தங்கச்சியாக நினச்சா அப்புறம் எப்படிங்க என் வாழ்க்கை ரன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் அவங்க பாட்டுக்கு பேசுவோம். உடனே நம்ம நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் இருந்துட்டு டேய் நிலா சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழனுமே சரிங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறேன். அப்போது நான் கடைசி வரைக்கும் சன்னியாசியாவே போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியனும் சிரிக்கிறாங்க. உடனே சோழன் எடுத்துட்டு எங்க பாருங்கள் என்னை பார்த்து இவனுங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் சன்னியாசியெல்லாம் போக வேண்டாம் இந்த அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை மூடிக்கிட்டே கையை காட்டவும் என்னங்க இருக்குது கைக்குள்ளே அப்படின்னு சொல்லவும் அப்படியே கையை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அதில் தாலி இருக்குது. தாலியை பார்த்ததுமே சோழன் இருந்துட்டு என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த தாலி எடுத்து என் கழுத்தில் இப்போவே இந்த வீட்டிலே கட்டுங்க. இந்த வீட்டில் தானே நீங்கள் கட்டின தாலியை நீங்கள் போட்ட தாலி செயினை அதை எடுத்து உங்கள் கையில் கொடுத்தேன். இப்போது என் கையாலேயே கொடுக்குறேன். இந்த மஞ்சள் கயிறை என் கழுத்தில் எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு ஒன்றுமே புரியல. சேரன் நடேசன் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ சோழனை நிலா அவளோட புருஷனாக ஏற்றுக்கிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் இருந்துட்டு என்ன நிலா என்ன திருப்புன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க? என்னங்க என் கழுத்தில் இந்த தாலியை கட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க கண்டிப்பாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த தாலியை எடுத்து நம்ம நிலாவோட கழுத்தில் கட்டுறாங்க. இதை எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு ஏங்க அப்போது முடிவை மாற்றிக்கிட்டீங்களா? உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க சோழன் உங்கள் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சோழன். நம்ம லாஸ்ட்டாக இப்போ இயரிங் போயிருந்தோம்ல அப்போது ஏதாவது உங்களுக்கு மனசில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ் அம்மா கேட்டப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேங்க. ஆனால் நீங்கள்
அதை என்னால் சொல்ல விடவே இல்லை. நீங்கள் என்னடனா டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டீங்க. நானும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். இல்லைனா நான் அப்போவே இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது. இங்கே பாருங்கள் சோழன், கண்டிப்பாக நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது சோழன். உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நான் வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் செட் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு சோழன். நான் நல்லாவே யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலா, உண்மையாகவே இந்த வார்த்தையை உங்கள் வாயால் கேட்குறப்போ எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தோட அளவே அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதை நான் எப்படி உங்ககிட்ட வெளிப்படுத்துறது, எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் அப்படியே பறக்கிறாங்க. தரையில் நிற்காம பாண்டி இருந்துட்டு, டே சோழா, இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஏன்னா இவங்க உங்க கூட இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பலனுமே. ஆமாண்ணே, கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்க்கை அப்படியே இனிப்பாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலவா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. நிலா என் வாழ்க்கையில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை ஃபுல்லாகவே இனிப்பாக தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனுமே சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா நிலா, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கப்பா. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எப்போவுமே இந்த வீட்டிலே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நீ நல்லா வழிக்கு நடத்தி கொண்டு போவப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த வீட்டை நீ நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன இந்த நேரத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. எப்போவுமே நீங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் கூடவே இருப்பீங்க. எங்களுக்கு எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்து செய்வீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம பலவன் இருந்துட்டு இங்கே நம்ம சோழன்கிட்ட, அண்ணே சீக்கிரமாக ஒரு குட்டி பாப்பா பெற்று கொடுத்துருண்ணே. இந்த வீட்டுக்குள்ளே பொம்பளைங்களே இருக்கிறதில்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே, இந்த ஊர் ஆளுங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அது பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும். நீ குட்டி பாப்பா தான் ஃபஸ்ட்டு பெற்று கொடுக்கணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக வைக்கப்படுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. சோழனுக்கும் நம்ம நிலாவுக்கும் பெண் குழந்தை பிறந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.